ராணி, எங்க பிரியா குகன்லாம் காணோம், யாரையுமே காணோம். கல்யாணம் முடிச்ச கையோட வீட்டுக்கு ஓடிட்டாங்களா என்ன? பிரியா குகன் மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்கங்க. அம்மா அப்பா எல்லாரும் அந்த சைடில் இருக்கிறாங்க. வாங்க போய் பேசிட்டு வரலாமா? ராணி, நீ இந்த சாரியில பாக்குறப்ப நம்ம கல்யாண நாள் அப்ப கட்டின சாரி ஞாபகம் தான் வருது. கல்யாண நாள் அப்பயும் நீ இதே குளத்துலதான் இருந்த தெரியுமா? ஏங்க சும்மா இருங்க, வம்பளத்துட்டே இருப்பீங்க. முன்னாடி நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக அழகாக இருப்பேன். இப்போ கொஞ்சம் உடம்பு வேற வச்சிருச்சு. இப்போவும் நான் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்கிறீங்களே, நம்புற மாதிரி இல்லையே. உண்மையிலதான் ராணி, நீ ரொம்ப அழகா இருக்க. கல்யாணத்தப்ப பார்த்த மாதிரியே இருக்கிற. நம்ம குழந்தை உன் வயித்துல இருக்குல்ல, அதனாலதான் உன் முகம் நல்லா பிரகாசமா இருக்கு ராணி. சரி சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க. பிரியாவை மறு வீட்டுல விடணும்ல, விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வேற போகணும்ல. என்னடி கிளம்புற ஐடியா இருக்கா இல்லையா உங்களுக்கு? இங்கேயே உலாவிக்கிட்டு திரியுறீங்க. மண்டபக்காரங்க பார்த்தா அடிச்சு போட போகிறாங்க. இந்த மண்டபத்துக்குள்ளேயே தான் குடும்பம் நடத்த போகிறீங்களான்னு வேற கேட்டுற போகிறாங்க. எல்லாம் கிளம்புங்கடி. பாட்டி நீ ஓவராக பேசாத. அதுக்கு தான் சொல்ல வந்தேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களா இல்லையா? ராணிக்கண்ணு, எப்படிம்மா அந்த வீடு சின்னதாக இருக்குது, அவங்கள எப்படிம்மா அங்கே கூட்டிகிட்டு போகிறது? நான் வேறு வீடு பார்த்து வச்சுருக்கேன். அம்மா இப்போதைக்கு அந்த வீட்டுக்கு தாம்மா கூட்டிகிட்டு போகணும். அதுக்கப்புறம் நீ 1 மாதத்துக்கு அப்புறம் எந்த வீட்டுக்கு வேணாலும் நீ அவங்கள அனுப்பி வச்சுக்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போதைக்கு அந்த வீட்டில் தான் இருக்கணும். எல்லாம் ஒன்றா இருக்க வீட்டுக்கு தான் போகணும். ஏன் உனக்கு என்ன தனி வீடு? நீங்கள் எல்லாம் ஒன்றா தானே இருக்க போகிறீங்க. அப்புறம் எதுக்குமா அவங்களுக்கு தனியாக பிடிச்சி வச்சுருக்க? இல்லை கண்ணு, அதுவே ஒரு சின்ன ரூம் தானே. அங்கே போய் இவங்களை எப்படி தங்க வைக்கிறது? பிரியாவும் கொஞ்சம் வசதியாக வாழ்ந்தவ. அதெல்லாம் அவள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாம்மா. நீயே சொல்லுடி. அதை நான் சொன்னதுக்கு தான் இவ எரிஞ்செரிஞ்சு விழுகிறா. இதே தான் நானும் சொன்னேன். வேறு வீடு பார்க்குறதுக்கு உன் கூடயே வச்சுக்கோன்னு தான் சொன்னேன். உன் பையனும் உன் கூட இருந்த மாதிரி இருக்கும்லன்னு சொன்னதுக்கு கோச்சிக்கிறா.